ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் ஒன் ஷாட் நேம் டைம் கண்ட்ரோலர். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஜிமின் குக் வேர்ல்டுக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போயிட்டு அழகா ஒரு ஹார்ட் ஷேப்ல வித்தியாசமா கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுட்டு, அப்புறம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு க்ரீட்டிங் கார்டு வேற வாங்குறாரு. என் மனசுக்குள்ளேயே இன்னைக்கு என் ஃபேவரட் பர்சனுக்கு பர்த்டே, அவன் என்னோட லவ்வரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோன் பார்க்குறாங்களா, பார்த்தா அதே டைமில் தான் கால் பண்ணுறாங்க. அந்த சைடு இருக்கிறது நம்ம ஜேகே தான். ஜேகே வந்து பேசுகிறாங்க, ஜிம்மி நீ வர எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறது? பாரு 12 o'clock ஆக போகுது. நான் நடு ராத்திரி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் பார்த்தியா அப்படின்றாங்களா. என்னை மன்னிச்சிடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. நான் அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், பட் இதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. வர கோவமாக இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 12 ஆகிறதுக்கு இன்னும் 5 minutes தான் இருக்குது. கரெக்டாக ஜேகேவே மீட் பண்ணிடுறாங்களே. ஜேகே நிற்கிறாரு, நீ வர எவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே பாரு, இந்த டைமில் இங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்களா. என்னன்னு பார்த்தா பழைய பில்டிங், ரொம்ப காலத்து பில்டிங் போல் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயுமே ஒரு கிளாக் இருக்குது. ஜேகே வேகமாக வந்து ஹக் பண்ணுறாங்க. பட் கோவத்தில் இருக்காங்க இல்லையா, அப்படியே ஹக் பண்ணிட்டே திட்டுறாங்க. இன்னும் 2 minutes தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிளாக்கை பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஆன்சரே பண்ணலை. என்னன்னு தெரில, அதவே பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் பில்டிங் இருக்குல்ல, பழைய பில்டிங்கில், ஸோ அப்படியே இடிய ஆரம்பிக்குது. அதில் பெரிய கிளாக் இருக்கும் இல்லையா, அது அப்படியே ஜேகே மேலே விழுது. ஜிமின் விழும்போது பார்த்துருப்பாங்க, அதை இழுக்கும்போது ஜேகேக்கு புரியுது, என்னமோ வந்து விழ வருது, இவன் நம்மளை காப்பாற்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணியிருப்பாரு, ஜிமினாவை தள்ளிவிட்டு அப்படியே அவர் விழுந்திருப்பாரு. ஸோ அந்த இடமே கொலாப்ஸ் ஆகுதா, ஜிமினாவும் மயங்கி விழுந்துடுறாங்க. கரெக்டாக இப்போ 12 ஆகுதா. இந்த டைமில் ஒரு சோல் அப்படியே வருது. அது வந்து அப்படியே ஜிமின் உடம்புக்குள்ளே போகுது. அது போன அடுத்த நிமிஷமே ஜிமின் டக்குன்னு எழுந்துடுறாங்க. இப்போ எழுந்து பார்த்தா நம்ம ஜிமின் ஒரு அந்த ஃபயர் ஃபைட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கையில் இருக்காங்க. அவங்க தான் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் படுக்க வைக்கிறாங்களா. பட் இந்த டைமில் ஜிமின் எழுந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க, நான் போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்றாங்களா. யாரை போய் காப்பாற்ற போகிறீங்க? அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க. பட் ஜிமின் கேட்கவே இல்லை. என்னை தடுக்காதீங்க, என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஃபைட்டரோட கையை உதறிட்டு போகிறாங்களா. பட் பார்க்குறாங்க, அந்த இடமே அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த கிளாக் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. ஜிமின் போகிறாரு, உள்ளே போகிறாரு. அங்கே இருக்கவங்களாம் பிடிச்சி இழுக்கிறாங்க வர சொல்லி, பட் கேட்க மாட்டேங்கிறாரு. உள்ளே போனால் அதுக்குள்ளே நம்ம ஜேகே இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துடுறாங்க. இப்போ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் வந்து ஜேகேவோட பாடி இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போகிறாங்க. இந்த டைமில் ஜிமின் அப்படியே அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இது நான் நடக்கும்னு எதிர்பார்க்கல, இது நடந்திருக்கக்கூடாது, எல்லாம் என்னோட தப்பு தான். இந்த காலத்தில் இருக்க இந்த ஜிமின் தான் சரியே இல்லை, இந்த இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கான். அப்பவும் சரி இப்பவும் சரி, என்னால் தான் இப்படி செத்து போயிட்டுருக்கான். நான் என்ன பண்ணுறது? இதுதான் எனக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு. இதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், இனிமேல் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான். ஆனால் இதை நான் இப்படியே விட போகிறது கிடையாது, மறுபடியும் என்னோட கடந்த காலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளாக் இருக்கும் இல்லையா, அதவே பார்த்துட்ருக்காங்க. ஜிமினாவோட கண்ணெல்லாம் அப்படியே ப்ளூ கலரில் மாறுது. இப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா, அது அப்படியே பின்னாடி நோக்கி போகுது, அதான் பாஸ்ட்டுக்கு போகுது. பட் இவர் நினச்ச மாதிரி அவரோட காலத்துக்கு போல ரொம்பவே பாஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. அதான் இந்த ரொம்ப கடந்த காலம் இருக்கும் இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் லைஃப், அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இப்போது அப்படியே அவர் பார்க்குறாரு, அங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த ராஜாக்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. நான் ரொம்ப பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் போல், என்னோட காலகட்டத்துக்கு போக முடியல. ஒரு வேளை நான் இங்கே வந்தது ஏதோ இது மாற்றுறதுக்காக இருக்குமோ, கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அந்த கூண்டை பார்க்குறாரு. அதில் ஒரு உல்ஃப் இருக்குது, ஒயிட் கலரில். அதை பார்த்த உடனே அவருக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துலையே மயங்கி விழுறாரா. ப்ரெசண்ட்டில் இந்த ஜிமின் வந்திருப்பாங்க இல்லையா, அது எதனால் வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாரு. ஸோ இப்போது பாஸ்ட்டும் இல்லை, ப்ரெசண்ட்டும் இல்லை. ஆர்மிஸ் குழப்பிக்காதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜிம் இருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில், ஆனால் நம்ம மிடில் ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் ப்ரெசண்ட்க்கு வந்திருப்பார். ஜேகேவை அவர் சாகடிக்கக்கூடாது, எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பார். பட் அவர் வரதுக்குள்ளே இறந்து போயிட்டனால திருப்பி அவரோட அந்த மிடில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கே போகலாங்கும்போது அவர் அறியாமலே அவர் ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் தான் இருக்கார். மிடில் வேர்ல்ட்லேருந்து வந்த ஜிமின் இருக்கு இல்லையா, அவர் தானே இப்போ உண்மையானவர். ஸோ அவரோட
அவங்களோட ஸ்லாங்கு அப்புறம் இந்த கல்ச்சர் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நைட் ஆகுதா, ஸோ இப்போது 3மே வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, அந்த 3 பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அப்பா, இந்த 3 இருக்காங்க இல்லையா, இந்த பிரின்ஸை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும்ப்பா, இவங்கள நான் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அது நடக்காது ஜேகே, அதெல்லாம் சும்மா இமேஜினேஷன் அப்படின்றாங்களா. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக இது இமேஜினேஷன் கிடையாது, பாருங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் இந்த 3 பிரின்ஸை பார்த்தே ஆவேன், அப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக 12 ஆகுது, நம்ம ஜேகேவோட பர்த்டே. ஸோ இப்போ அப்படியே காட் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. நான் எப்படியாவது இந்த 3 பிரின்ஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே அங்கேருந்து போகிறாங்களா. இப்போ தான் கரெக்டாக நம்ம ஜேகேக்கு பர்த்டே அன்னைக்கு தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அதான் 12 ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி காட் கிட்ட அப்படியே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கரெக்டாக அந்த 12 ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைம் வரப்போ நம்ம ஜேகே அந்த விஷயம் கேட்குறாரு. நான் எப்படியாவது என் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது கரெக்டாக 11:55 நிற்கிது. பட் இந்த டைம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இந்த டைம் கார்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே சண்டை வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேகே கேட்டார் இல்லையா, அந்த விஷ் அப்படியே இவங்க திரும்பும்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் காதில் அது விழுந்திருக்காது. ஏன்னா அந்த விஷ் வரும்போது 3 ஃப்ரெண்ட்ஸை டைம் பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த விஷ் அப்படி டைம் பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போகுது. இதை நம்ம டைம் பிரின்ஸுக்குமே கேட்டுதா. இதனால் என்ன பண்ணுறாங்க, ஜேகேவை பார்க்கணுங்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமும் வராங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டுவாங்க இல்லையா. ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேகே தான் எனக்கு இந்த பிரின்ஸ் வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அவர் கேட்டது 3 ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதே டைம் கண்ட்ரோலர் ஆனால் நம்ம ஜிமின் கிட்ட போதா. ஸோ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்மளை தான் பார்க்க ஒருத்தன் இப்படி ஆசை கேட்குறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆசையாக பூமிக்கு வராரு. இப்போ கரெக்டாக 12 ஆக போகுது. 12 ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் சண்டை போட்டுட்டு இருந்தால. ஸோ அதே டைமுக்கு அவனுமே இங்கே கீழே வரான். ஏன்னா ஜிமின் வந்துட்டார் இல்லையா, அவரை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாரு. இந்த பவர் ஆக்சுவலி டைம் பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் மேலே போகணும், அவர் தள்ளி விடணும், நம்மளை ஹர்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால பவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அந்த பவர் ஜேகே மேலே விழுந்துரும். ஸோ அந்த இடத்துலையே ஜேகே செத்து போயிடுவார். இதை தாங்கிக்க முடியாத நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, ஏன்னா நம்ம ஜிம்மின் என்ன நினச்சிருப்பாரு, நம்மளை ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் கேட்டிருக்காங்க, அது இவன் தான். ஸோ அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக வந்திருப்பாங்க. பார்த்த உடனே நம்ம ஜேகேவை பிடிச்சி போயிருக்கும். ஆனால் அவர் பேசலான்னு வரப்போ நம்ம 3 பிரின்ஸ் இப்படி பண்ணிடுவாரா. ஸோ நம்ம ஜேகே செத்து போயிடுவார். இதனால் நம்ம டைம் பிரின்ஸ் அப்படியே உட்காந்து அலறாரு. அதான் நம்ம ஜிம்மின் அப்படியே அழுகுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம 3 பிரின்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. எதனால் நீ அழற, நார்மலாக ஒரு ஹியூமன் தானா, அவன் செத்ததுக்கு நீ ஏன் அழுகுற, உனக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் எவ்வளவோ மக்கள் உங்களை நினச்சி உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் டைமுங்கிறத அவங்க ஒரு வேல்யூபிளாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டைம் எனக்கு ப்ரீஷியஸ், இந்த டைம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே ஒழிஞ்சு டைம் கார்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே கேட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் கேட்டிருக்கான், அவனை நான் ஆசையாக பார்க்க வந்தேன், அதுவும் அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் நீ என்ன பண்ண, அவனை கொன்னுட்ட, சத்தியமாக நான் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரா. அதுக்கு தான் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற, இதே டைம் ஃப்யூச்சர்லேயுமே நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சா. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, நீ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத, ஏன்னா அது உன்னோட டைம், என் மேலே தான் தப்பு, அதனால் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீ அடுத்த ஜென்மத்தில் ஹியூமனாக போகிறப்ப, அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தியே அதே பையனும் பிறப்பான், நீங்கள் 2 பேருமே ஒரு நாள் மீட் பண்ணுவீங்க, அப்போது உங்களுக்குள்ள அந்த லவ் வரும், அது அப்படியே போகும். ஆனால் ஒன்று அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்பாரா. அவன் இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவான். ஏன்னா இந்த பையனுக்கு இப்போ 25 வயசு, அந்த 25 வயசில் செத்து போயிட்டான். ஆனால் ஃப்யூச்சரில் இருக்க அந்த 25 வயசு பையனை விட்டுறாத, நீ தான் போயிட்டு அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், ஏன்னா இது இப்போ மட்டும் தொடர்ற கதை கிடையாது, பாஸ்ட்லேயும் உங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்திருக்கு. பட் அது ஒரு விஷயம், அதை நான் உன்கிட்ட இப்போ சொன்னால் புரியாது, நீ போய் அவனை காப்பாற்று, இல்லைனா அதுக்குள்ளே டைம் போயிடும் அப்படின்றாங்களா. கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரெசண்ட்டில் இருக்க ஜேகேவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெசண்ட்டில் இருக்க ஜிம்மினோட சோல்குள்ளே போயிருப்பாங்க. அதே மாதிரியே நம்ம ஜேகேவும் ஜிம்மினும் பிறந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மினுக்கு தெரியாது இல்லையா, அவர் ஹியூமனால இருப்பார். ஸோ நம்ம இப்போ
கார்டாக இருக்க அந்த ஜிமின் சோலாக போய் அப்படியே போயிருப்பாங்க. பட் அந்த இடத்துலையுமே லேட்டாக போனனால ஜேகே இறந்து போயிடுவாங்களா. ஸோ இப்போ தான் மறுபடியுமே அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்மளோட வேர்ல்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வரப்போ அது அப்படியே டைம் ஸ்விட்ச் ஆகி அதான் அந்த கிளாக்னால டைம் ரிப்பீட் ஆகிடுச்சு. பட் ரொம்பவே ரிப்பீட் ஆனனால ஸோ இப்போ இன்னுமே ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு வந்திருப்பாரு. ஆர்மிஸ் இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்யூச்சரையும் மறந்துடுங்க, ப்ரெசண்ட்டையும் மறந்துடுங்க. இப்போ நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் இருக்கார். அதான் இப்போது ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் ஒரு ஜிமின் இருப்பாங்க இல்லையா, அவரோட உடம்புக்குள்ளே இருக்கார். ஆனால் அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு எதுவுமே அவருக்கு தெரில. ஆனால் அவருக்கு இருக்க அந்த பவர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜிமின் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஒரு குட்டி பையன் பார்க்குறான், ஜிம்மி நீ இங்கே தான் நிற்கிறியா, உன்னை நாங்கள் எவ்வளோ இடத்துல தேடுறது அப்படின்னு கேட்குறாங்களா. என்னடா நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன்னா ஜிம்மினுக்கு தெரியாது இல்லையா. இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டோட ஜிம்மின்குள்ளே இருக்கிறது நம்ம டைம் கண்ட்ரோலர் ஜிம்மின். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றுமே தெரில, யாருடா இந்த பையன் நம்மளை வந்து ஜிம்மின்னு கூப்பிடுறானே, ஒரு வேளை இவனுக்கு தெரிஞ்சவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன என்ன சொல்லு, ஆமாம் இது என்ன காலகட்டம் அப்படின்னு கேட்குறாங்களா. என்னது காலகட்டமா, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி பையன் கேட்குறான். அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, இல்லை இந்த வருஷம் கேட்குறேன் அப்படின்றாங்க. இந்த வருஷமா, இது 10ஆம் நூற்றாண்டு அப்படின்றாங்களா. என்னது 10ஆம் நூற்றாண்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் ஷாக் ஆகுறாரு. நம்ம டைம் கண்ட்ரோலர் ஜிம்மின் இருக்கிறது 15ஆம் நூற்றாண்டு. ஃப்யூச்சரில் இருக்க ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம செஞ்சுரி. இப்போது கரெக்டாக நம்ம ஃப்யூச்சரில் இருக்க ஜிம்மினை காமிக்கிறாங்க. அவர் அழுதுட்டுருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஜேகே இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே முன்னாடி தான் இருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. பக்கத்தில் தான் அவருக்கான வாங்கிட்டு வந்த அந்த வாட்சுமே இருக்கா. அந்த வாட்ச் ஓடவே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுது. ஸோ அப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் போகுதான். ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்கார். ஃபுல்லுமே ஜேகேவோட மைண்ட் செட்டில் தான் இருக்கார். ஜேகே தான் இல்லை இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவர் வழக்கம் போல் அவளோட அந்த டைமை பார்க்குறது, ஒர்க் போகிறது இந்த மாதிரியே இருக்கார். பட் இன்னுமே அந்த வாட்ச் இருக்கு இல்லையா, அது அவரோட வீட்டில் தான் இருக்குது. அந்த வாட்சை அப்படியே சரி பண்ணாமலே வச்சுருக்காரு. ஏன்னா நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காரு சரி பண்ண கொடுக்க, பட் எங்கேயுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே இருக்கா. ஆர்மிஸ் குழப்பிக்காதீங்க, ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இது டைம் சம்மந்தப்பட்டமான மூவி. ஸோ குழப்பம், அதனால் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இருக்க ஜிம்மின் ஸ்டோரி முடிஞ்சிருது. இப்போ அப்படியே ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் அதான் நம்ம டைம் கண்ட்ரோலர் நம்ம ஹிஸ்டாரிக்கல் வந்திருப்பார் இல்லையா, அவரோட ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம டைம் கண்ட்ரோலர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை பார்க்குறாங்க. இப்போ நீ என்னை எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, என்ன தெரியாத மாதிரி கேட்குற, நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா அப்படின்னு கேட்குறாங்களா. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கார் இல்லையா. ஸோ இப்போ உள்ளே போகிறாரு. அந்த இடமே அவருக்கு அப்படியே பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. இப்போ அந்த பையனை பார்த்து, சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. என் பேர் உனக்கு தெரியாதா, என் பேரை என்னன்னு கேட்குறியா, இரு அம்மா கிட்டே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா இவன் என்னோட பேரை மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. என்னாச்சு ஜிம்மின், உனக்கு உடம்புது சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஜிம்மினோட ஐ அப்படியே ப்ளூ கலரில் மாறுது. ஏன்னா நம்ம ஜிம்மினுக்கு இந்த ஜேகேவை பற்றின சம்மந்தமான எது வந்தாலுமே அப்படியே கண்ணெல்லாம் ப்ளூ கலரில் மாறும். ஸோ இப்போ அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஜேகே இங்கே இருக்கானா என்ன அப்படின்ற மாதிரி. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, நீங்கள் டைமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அம்மா இருக்காங்க இல்லையா, அது டைமுங்கிறது ஒரு சிலருக்கு வேல்யூவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எப்படா போகும் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டைமுங்கிறது நம்ம உயிர் மாதிரி, ஒரு தடவை போனால் திருப்பி கிடைக்காது அப்படின்றாங்களா. இதை கேட்ட உடனே ஜிம்மினாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, அதனால அம்மா இங்கே லைப்ரரி எங்கேம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஜிம்மினாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லைம்மா லைப்ரரி தான் கேட்டேன். லைப்ரரி தான் உன் ரூம்குள்ளேயே நீ செட்டப் பண்ணி வச்சுருக்கியே, இன்னும் எதுக்கு நீ லைப்ரரி கேட்குற, என்னம்மா சொல்கிறீங்க, டேய் அண்ணா போய் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க விடா அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ தம்பியுமே வந்து ஜிமினாவை கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணா நீ என்ன பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு, எல்லாத்தையும் மறந்த மாதிரி பண்ணுற, என்னையவே மறந்துட்டல்ல, இரு நான் உன்னை அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்களா. ஐயோ நான் இன்னும் என்னத்தெல்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்கோ இல்லையோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட தான் கேட்குறாங்க. என்னடா பண்ணுவ, அப்பா என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இங்கே பாரு அப்பா எப்படி அழகாக இருக்கார், அவரை பற்றி எவ்வளோ பெரிய ஆளுன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி தம்பியுடைய எதேர்ச்சியாக சொல்லிடுறானா. ஓ இவர் தான் நம்ம அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கே, நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி மறுபடி கோவப்படுறாங்களா. இங்கே வா ஏன் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லு அப்படிங்கும்போது,
நீ எப்போ பாரு இந்த பையனை வச்சுக்கிட்டே இருக்க, நான் போய் அப்பா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்றாங்களா. எந்த பையனடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, பெட்டுக்கு அடியில் ஒரு பையனோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு தம்பி இருக்காங்க இல்லையா, இரு நான் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகிறாங்களா. பார்த்தா அது உள்ளே இருக்கிறது நம்ம ஜேகேவோட ஃபோட்டோ. இதை பார்த்துட்டு ஜிமின்க்கு செம்மையாக ஷாக் ஆகுது. ஏய் இந்த பையன், இது இது அப்படின்றாங்களா. என்ன இது இது இவனையும் தானே மறந்துட்ட, இது ஜேகே தானே அப்படின்றாங்களா. தம்பி கோவப்படுறாங்க. அண்ணா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், உன் கூட என்ன மறந்துட்ட, இவனை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்றாங்களா. நீ என்ன சொல்கிற, அது ஒன்றும் இல்லை, நீ எனக்கு ஞாபகம் இருக்கே, உனக்கும் இவனுக்கு தான் சுத்தமாக ஆகாதே, நீ தான் எப்போ பாரு இவன் பின்னாடியே அலைவ, அவன் உனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான் அப்படின்றாங்களா. என்னது அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறாரு. ஆமாம், எப்போ பாரு நீ தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா இல்லை அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தா அவன் பின்னாடியே அலைவா, ஆனால் அவனை கண்டுக்க கூட மாட்டான் அப்படின்றாங்களா. நீ அவனை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயில் தெரியா அப்படின்றாங்களா. அதெல்லாம் நான் ஏன் தரணும், இன்னும் கொஞ்ச நாளில் அவனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்காக நம்ம வீட்டில் என்னை இன்வைட் பண்ணான் தெரியுமா அப்படின்றாங்களா. என்னது உன்னை இன்வைட் பண்ணானா, அப்போ என்ன கூப்பிடலையா, அவனுக்கு தான் உன்னை பிடிக்காதே, அவன் எப்படி உன்னை கூப்பிடுவான்னு நீ நினைக்கிற அப்படின்றாங்களா. நான் கண்டிப்பாக வருவேன், நீ வந்தனா அவன் உன் மேலே கோவப்படுவானா, அன்னைக்காவது அவனை நிம்மதியாக விட அப்படின்றாங்களா. இதனால் நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஸோ இப்போ அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறாரு. அது அப்படியே கிளிட்டர் ஆகுது. அதுக்குள்ளே இருந்து ஒரு சோல் வருது. அதான் நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அந்த மூன் பேசுது. இப்போ அந்த மூன் தான் சொல்லுது, என்னாச்சு இப்போ இங்கே என்னதான் நடக்குதுன்னு எனக்கு சொல்ல அப்படின்றாங்களா. உனக்கு இன்னுமா புரியல, இதோ இந்த ஜென்மத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட பந்தம். இன்னும் சொல்லப்போனால் உனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அவன் உன்கிட்ட பேசவே மாட்டான். நீ என்ன சொல்ல வர, அதான் உங்களோட இந்த இந்த வேர்ல்டுக்கான ஸ்டோரியை சொல்கிறேன், இதை நல்லா கேட்டுக்கோ, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. அந்த பையன் ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் என்னோட லைட்னால பிறந்த பையன். இன்னும் சொல்லப்போனால் அந்த 3 ஜென்மமுமே என்னால் தான் பிறந்தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜென்மத்தில் அவன் என்னோட பையன் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு ஜிம்மின் ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம், ஜேகே என்னோட பையன்தான் இப்போ நீ இருக்க இந்த வேர்ல்டில் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. ஆமாம், இந்த இதில் தான் நாங்கள் இங்கே தான் வாழ்ந்தோம். என்ன சொல்லப்போனால் எனக்கு இங்கே ஒரு வைஃப்மே இருக்கா, நான் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகுறாரா. என்ன சொல்லு, முன்னாடி என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லு, நான் அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் என்னால் அதுக்கான இது பண்ண முடியும் அப்படின்றாங்களா. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கார் இல்லையா ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட் ஜிமின், அந்த ஜிமினோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவர் இப்படி தான் துருன்னு எப்போ பாரு ஜேகேவை டீஸ் பண்ணுறது, ஜேகே பின்னாடி ஒம்பளுக்கிறது, ஜேகே பின்னாடியே சுற்றுறது, அந்த மாதிரி இருப்பார். பட் ஜேகேக்கு இவரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. எப்போ பாரு திட்டிக்கிட்டே கிடப்பாரு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றுற அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா, அவருக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம ஜிமினாவை அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் இப்படி பின்னாடியே சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது, லவ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜிமின் கேட்குறதா இல்லை, எப்படி நீங்கள் என்னை பிரிக்க நினைக்கிறீங்க, கண்டிப்பாக முடியாது, நான் அவனை இல்லாமல் வாழ மாட்டேன், அவனையும் என்னையும் நீங்கள் பிரிக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் நிறையா இந்த மாதிரிலாம் பேசியிருப்பார். பட் அவருக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் இப்போ கரெக்டாக ஜிமின் அவரோட பர்த்டேக்கு என்ன பண்ணியிருப்பாருனா, நம்ம ஜேகே கிட்ட ப்ரெசண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போவார். அந்த கடைக்குள்ளே போனால் இந்த வாட்ச்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறையவே இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஜிமின். கரெக்டாக அப்போதைக்கு நம்ம டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. ஜிமின் என்னதான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்களா, நிறைய இதை பார்த்துட்ருக்காரு. பட் அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அது யார் கண்ணுக்குமே தெரியாது. பட் நம்ம ஜிமின் கண்ணுக்கு மட்டும் தெரியும். ஸோ அதை டச் பண்ணும்போது அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி இந்த கிளாக் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு அந்த தான் டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்கார் இல்லையா, ஜிமினுக்கு முன்னாடி இருந்த கார்டு, அவர் சொல்கிறாரு, இதை உன்னால் பார்க்க முடியுதுன்னா இது ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது, இது உனக்கு ஒரு டைம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை கண்டிப்பாக நீ வச்சிரு, நீ உனக்கு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இதை கொடுக்கணும், அவங்க இதை பத்திரமா பார்த்துக்கிட்டா உனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்லது கிடைக்கும். ஸோ அதை நீ வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாங்களா. அவர் என்ன இப்படி சொல்கிறாரு, பரவாயில்ல இது ப்ரீஷியஸாக இருக்குது, நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்காக ஆசையாக வாங்கிட்டு வருவார். கரெக்டாக ஜேகே பர்த்டேவும் வருதா, அதே டைம் 11:55. இந்த டைம் நம்ம ஜேகே என்ன சொல்கிறாரு, எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய சுற்றி பார்க்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
நான் இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்ப போகிறேம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. பட் இது ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவன் எப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சரி நம்ம கிஃப்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அதான் 11:55க்கு கொடுக்குறாங்களா. இதை நம்ம ஜேகேவுமே வாங்குறாரு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிளாக்கு ஜேகேவோட அந்த ஆசையை நிறைவேற்ற போகுது. பட் இதை நம்ம ஜேகேவோட அப்பா இருக்காங்க இல்லையா மூன், அவங்க பார்த்துடுறாங்க. இந்த கிளாக்கு டைம் கண்ட்ரோலருக்கு சொந்தமானது, இது அவனுக்கு இது உரியது, இதை நம்ம ஜேகே மட்டும் போட்டுட்டானா அவனுக்கு இதாவது ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கிளாக்கை வாங்கி அப்படியே உடைக்க போகும்போது நம்ம ஜிமின் பிடிச்சிடுறாரா. இதனால் அந்த கிளாக் கார்டுக்கு கோவம் வருது. எப்படி நீ என்னோட இதவே உடைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன் கார்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் மாதிரி கொடுத்துட்றாங்க. நீ உன் பையனால் தானே இப்படி பண்ண, உன் பையன் இந்த வருஷத்தில் வேற அதான் என்னோட டைம் நீ இப்படி பண்ண பார்த்தல. ஸோ இதனால் உன்னோட பையனுக்கு நான் சாபம் கொடுக்குறேன். அது என்னன்னா உன்னோட பையனோட 25வது வயசில் கரெக்டாக 12 o'clock 11:55 வரைக்கும் அவனுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும். பட் 12 o'clock அவன் இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சாபம் கொடுக்குறாங்க. கரெக்டாக 12 o'clock ஆகுது. ஜிமின் முன்னாடியே நம்ம ஜேகே அப்படியே இறந்துருப்பாங்களாம். இதை பார்த்த உடனே ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த கோவத்தில் என்ன பண்ணியிருப்பாருனா அந்த கிளாக் இருக்கும் இல்லையா அதை அப்படியே நீங்கள் எனக்கு டைம்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, உங்களை யார் இதை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கிளாக் அப்படியே வீசி எறியுவாங்களா. அப்படியே டைம் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கண்ட்ரோலர் ஜிமின் கேட்குறாங்களா. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ எனக்கு கோவமாக பார்த்து திட்டின, நான் இதுக்கப்புறமும் ஜென்மம் எத்தனை ஜென்மம்னாலும் எடுத்து வருவேன். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன் ஜேகேவை விடமாட்டேன். உன்னோட பையனாகவே இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி நான் எல்லா இயருமே நான் அவனுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா அவர் அப்படியே டைம் கண்ட்ரோலர் கார்ட் கிட்ட நீங்கள் எனக்காக இந்த ப்ரெசன்ட் கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ தான் நம்ம டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஜிமினாவை பார்த்து நீ என்னோட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம ஜிமினாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையா, ஜேகேவுமே இல்லை. இதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே நம்ம ஜிமினாவையும் தூக்கிட்டு அவங்களோட வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க, இந்த கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த வேர்ல்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஜிமினா அப்படியே ஃபுல்லாக மறந்துருப்பா. பாஸ்டில் நடந்த எல்லாத்தையுமே நம்ம டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்கார் இல்லையா அவரையும் மறக்க வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஜிமினாவை தான் டைம் கண்ட்ரோலர் கார்டு ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்கா இல்லையா அவருக்கு பையன் அப்படின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஸோ ஜிமினாவை இவர் தான் வளர்த்திருப்பாரு. இதனால தான் நம்ம ஜிமின் டைம் கண்ட்ரோலர் கார்டாவுமே ஆகியிருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டோரியுமே சொல்லி முடிக்கிறாங்களா. இப்போ கரெக்டாக இந்த டைமில் டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்காங்க இல்லையா அவங்களுமே வராங்க. இப்போ மூணை பார்த்து ஒன்னால தான் இப்போது கடைசியில் உன் மேலே பழி இல்லாத மாதிரி அவன்கிட்ட எல்லாத்தையுமே நிரூபிக்கிறியோ அப்படின்ற மாதிரி டைம் கண்ட்ரோலர் கார்டு கேட்குறாங்களா. என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஏன்னா உங்களை சேர விடாமல் பண்ணதே அவன் தானே, இப்போ வந்து உனக்கு உண்மையெல்லாம் தெரிய போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சா நீ இவனை தானே இப்போ பழி வாங்க வருவேன், அதனால தான் அவன் உன்கிட்ட இப்படி வந்து பேசுகிறான் அப்படின்றாங்களா. ஜிமின் பார்க்குறாரு. உனக்கு இப்போ என்ன தான் வேணும் சொல்ல அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்களா. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என் பையனை மட்டும் விட்டுரு அப்படின்றாங்களா. கண்டிப்பாக முடியாது, இதுக்கப்புறமும் நீங்கள் லைஃப்பில் வந்தேன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்களா. அதுக்கு மூன் கார்டு இருக்கார் இல்லையா சரி இப்போது அவனுக்கு அந்த சாபம் விட போகிறது டைம் கண்ட்ரோலர் கார்டு, இப்போது நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்றாங்களா. அந்த சாபத்தை நான் விடாமல் பார்த்துப்பேன், ஏன்னா அவனுக்கு தேவை ஃப்ரீடம். இப்போ அவன் ஜேகே அதை தான் கேட்க போகிறான். ஸோ அவனுக்கான ஃப்ரீடத்தையும் கொடுங்க, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா நான் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே அவரோட பவர் யூஸ் பண்ண வராரா. ஸோ இந்த மூன் கார்டு இருக்கா இல்லையா, இல்லை நான் அவனை விட்டுறேன், நான் அவனுக்காக எது வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா அவன் என்னோட பையன், இது வரைக்கும் 3 ஜென்மம் எடுத்தோம், 3 ஜென்மத்திலேயே நீ தான் அவனுக்கு தெரிஞ்சோம், அவன் கடைசியில் இப்படி செத்து போகிறான், அதுக்கு அவன் உங்கூடையாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மூன் கார்டு இப்போ அவரோட இடத்துக்கு போயிடுறாங்களா. இப்போ நம்ம ஜிமின் டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்காங்களே அவங்கள பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்றாங்க இல்லையா. இதெல்லாம் நடக்கணும்னு விதியில் எழுதியிருக்கு, நான் உனக்கு ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணேன், நீயுமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கண்ட்ரோலர் கார்டு இருக்கா இல்லையா. சரி இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றாங்களா. இப்போது நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா அவரை பார்த்து சிரிக்கிறாரு, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் கண்ட்ரோல் கார்டுமே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா ஜேகேவை பார்க்கறதுக்காக வராங்க. பட் இன்னும் 1 month இருக்கு இல்லையா ஜேகே பர்த்டே வர. ஸோ இப்போ நம்ம ஜேகே பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஜேகே வந்து நிற்கிறாரு, அவங்க அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, பட் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாரு. முன்னாடிலாம் அப்பா கோவப்படுவாங்க ஜிமினா ஜேகே பார்க்க வந்தாலே, இப்போ எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. நம்ம ஜிமின் தம்பி கூட தான் வந்திருக்காங்க.
ஜேகே உனக்கு தெரியுமா உன்னோட ஃபோட்டோவை என் அண்ணன் பெட்டுக்கடியில் வச்சுருக்கான் அப்படின்றாங்களா. என்னது என்னோட பிக்சர் அவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. என் அண்ணன் நல்லா வரைவான் அதான் அப்படின்றாங்களா. எனக்கு அந்த பிக்சர் வேணுமே அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்களா. ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்றாங்களா. ஸோ இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, வேகமாக போயிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து இதை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஏன்னா அவ்வளோ அழகா அக்யூரேட்டாக வரைஞ்சிருக்காருயா. இதை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. எனக்கு இந்த பெயிண்டிங்கை கொடுக்குறியா, எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆனால் எனக்கு உன் ஞாபகம் வரப்பெல்லாம் நான் இதானே பார்த்துட்ருப்பேன் அப்படின்றாங்களா. நீ மறுபடியும் அதுக்கே வரியா அப்படின்ற மாதிரி ஜேகே திட்டுறாரா. சரி இந்த கிஃப்ட்டை நான் உனக்கே தரேன், நான் வேணா அப்புறம் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றாரா. ஜிம்மினுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரீசன் என்னன்னா, இது வரைக்கும் 3 ஜென்மத்துலேயுமே அவர் கிஃப்ட் கொடுக்க போய் நம்ம ஜேகே அந்த இடத்துல இல்லாமல் போயிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது வாங்கிக்கிறாரா. இதனால அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் இப்படியே அடிக்கடி 3 பேருமே மீட் பண்ணிப்பாங்க. நம்ம ஜிமின் பிரதர், ஜிமின் இப்படியே அவங்களோட பாண்டிங்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, அவர் ஜிமினை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரா. என்ன ஆசை. எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. ஆனால் அது என் அப்பாவுக்கு பிடிக்காது, ஆல்ரெடி நான் 1 டைம் கேட்டேன், அவர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஜிம்மின் வந்து ஜேகேவை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னா நீ அதை விட போறியா என்ன அப்படின்றாங்களா. ஆமாம் என்ன பண்ணுறது, அப்பா இல்லையா. அப்போது உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டா நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எங்கள் அப்பா ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறியா, நான் கூப்பிட்டு போய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகிறாங்களா. ஜேகேக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபீல். ஸோ அப்படியே பின்னாடியே போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமினா அவங்க அப்பா முன்னாடி, அதான் நம்ம ஜேகே அப்பா முன்னாடி 3 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜேகேவோட ஆசையை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் வச்சே ஜேகேவோட ஆசை என்னன்னு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு, இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, என் பையன் எனக்கு இருக்க ஒரே பையன் அவன் தான், அவனோட ஆசையை நிறைவேற்றுறது தானே இந்த அப்பாவோட குறிக்கோள் அப்படின்றாங்களா. ஜேகே பார்க்குறாரு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அவர் சிரிச்சுட்டே, ஜேகே உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணு, ஆனால் நீ எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது, நீ எனக்கு என் பையன், ஸோ நீ பத்திரமா இருக்கணும், எனக்கு அப்படி இருந்தால் போதும் அப்படின்றாங்களா. இப்போது நம்ம ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் யார், நம்ம ஜிம்மின். இவ்வளோ நாளாக ஜிமினாவை பிடிக்காமல் இருந்த ஜேகேக்கு ஜிமினா மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குதா. ஸோ இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, ஜிமினாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ஜிம்மினுக்கு மனசுக்குள்ளேயே, என்னோட ஆசை எப்பொழுதுமே உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நிறைவேற்றணும் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஒரு பால் மாதிரி இருக்கா. கரெக்டாக நம்ம ஜேகேவோட பர்த்டே டேட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் தான் டைம் கண்ட்ரோலர் ஆச்சு. ஸோ அந்த டேட்டுக்கு வராரு. இப்போது கரெக்டாக 11:55 இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும், அப்புறம் இந்த டைம் ஜேகே டிஃப்ரெண்ட்டாக ப்ரே பண்ணுறாரு, எனக்கு ஜிம்மின் வேணும், நான் ஜிம்மின் கூட இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்களா. இப்போது அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை ஃப்ரீடமாக விடுறீங்கன்னு, அது மட்டும் எனக்கு வேணாம், எனக்கு இன்னொன்றுமே வேணும்ப்பா அப்படின்றாங்களா. என்ன கேளு ஜேகே அப்படின்றாங்க. எனக்கு ஜிமினாவை பிடிச்சிருக்குப்பா, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்களா. நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே, அவரால் என்ன சொல்ல முடியும், அவர் எதுவுமே சொல்ல அப்படி பண்ணாலுமே ஜிமின் சும்மா விட்டுருவாரா என்ன, அவர் தான் டைம் கண்ட்ரோலர் ஆச்சே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிமினா ஃபேஸை பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. ஜிமினா ஷாக்கிங்லேயே நிற்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நாளாக திட்டிகிட்டு இருந்தவர் இப்படி பண்ணுறவர். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வேறு விஷ் கேட்டுட்டு இருந்த நம்ம ஜேகே ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்குறாங்களா. இதை கேட்ட உடனேயே நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷம். எதனாலனா டைமை பார்க்குறாங்க, பார்த்தா 12 ஓடி போய் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் அப்பாவுமே பார்க்குறாரு, இவங்க ஹாப்பியாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்களா. அங்கே இருக்க எல்லாமே விஷ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு தான் அதுக்கு மன சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரா. இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போது ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட் ஜிமின் தானே எங்கே இருக்காரு, உள்ளுக்குள்ளே நம்ம டைம் கண்ட்ரோலர் ஜிமின் சோல் இருக்கு இல்லையா, அந்த சோலை அப்படியே டைம் கண்ட்ரோலர் இருக்கார் இல்லையா அவரோட இடத்துக்கு வருது. இதே டைமில் தான் இந்த ஜேகே இருக்கார் இல்லையா, இப்போ 12 பர்த்டே வரணும் இல்லையா, 11:55 இந்த ஜேகே ப்ரே பண்ணுறாரு. ஆர்மிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த சோல் அப்படியே இப்போ இருக்க அதான் ப்ரெசண்ட்டுக்கு வருதா.
மூன் பிரின்ஸும் டைம் கண்ட்ரோலர் பிரின்ஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே அதே மாதிரி. பட் இந்த டைம் சண்டை போடலை, 2 பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து பக்கத்தில் தான் நம்ம ஜேகேவுமே இருக்காரு. ரீசன் அப்போயே அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ மேரேஜ் ஆன அதுக்கப்புறம் நம்ம டைம் கண்ட்ரோலர் பிரின்ஸ் இருக்கா இல்லையா, இங்கே அப்படியே கூப்பிட்டு வந்திருப்பாரு நம்ம ஜேகேவை. நான் ஒரு டைம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஜேகேக்கு ஜிமின் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜிமின் நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அந்த ஹாப்பி மூமெண்ட்லேயே நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, அவர் ஹக் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் மனசுக்குள்ளேயே ஃப்யூச்சரை பற்றி நினைக்காதீங்க, ஏன்னா இது இப்போ தான் எங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே நம்ம ஜேகேவை ஹக் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட டைம் கண்ட்ரோலர் ஜிமின் குக் ஒன் ஷாட் முடியுது. உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்காக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆர்மிஸ் இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.